அடுத்தது நமது டிஸ்ட்ரிக்ட் மாவின் அஜத் அவர்கள், மௌலானா முஹம்மதி ஹபீபுல்லா காஷிபி அஜத் அவர்கள், நமது மாவட்ட அளவில் நம்ம பக்கத்தில் இருக்கிற திண்டிவனம், விழுப்புரம், பாண்டிச்சேரி பல பகுதிகளில் அவங்க சென்று நேரடியாக ஆய்வு செய்கிறாங்க. நம்ம கோட்டக்குப்பத்துக்கும் பல தடவை வந்திருக்காங்க. இதில் மற்ற இடங்கள்லாம் எப்படி நடக்குது, நம்ம ஊர்லெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் கார்குசாரியாக அந்த ஹபீபுல்லா காஷிபி அஜத் அவர்கள் இந்த பிள்ளைகளை சேர்த்து வாழ்த்துறையாக சில வார்த்தைகள் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ഖலக். وقال النبي عليه الصلاة والسلام ومن قرأ القرآن في شبيبته اختلط القرآن في دمه ولحمه أو كما قال النبي عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய பிரம்மா பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பு மாணவ நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் ஒரு புனிதமான மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மஜ்லிஸ். அவனுடைய கலாம் குர்ஆன் ஷரீஃபை தொடங்கக்கூடிய, ஓதி நிறைவு செய்திருக்கக்கூடிய மாணவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அல்லாஹ்வுடைய கலாமை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே கலந்து கொள்வது என்பது ஒரு பெரும் பாக்கியம். அவனுடைய கலாமை கண்ணியப்படுத்தக்கூடிய நம்மை எல்லாம் அல்லாஹ் தஆலா மிகவும் சங்கைப்படுத்துவான், கண்ணியப்படுத்துவான் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. நமக்கு முன்னால் பேசிய ஹஜ்ரத் கூட சொன்னாங்க, எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் அல்லாஹ் தஆலா ரோஷ்னை, ஒரு ஒளியை, பிரகாசத்தை கொடுக்கின்றான். அந்த வீட்டுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை தருகின்றான். நம்முடைய கோட்டைக்குப்பம் தீனியா சென்டருடைய மாமின் கூட சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இந்த பிள்ளைகள் மூலமாக நமக்கு, நம்முடைய ஊருக்கு பாதுகாப்பை தருகின்றார். பலவிதமான ரஹமத்துகளை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றார். இப்போ சமீபத்தில் அமெரிக்கால கலிபோர்னியா மாகாணமே அழிந்தது, சாம்பலானது. லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி, அதிகமான நடிகர்கள், கோலிவுட் நடிகர்கள், பாலிவுட் நடிகர்கள் என்று சொல்லிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட நடிகர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் அப்படியே எரிஞ்சு சாம்பலான 40 மாடி 50 மாடி கட்டிடங்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலான. ஆச்சரியமா இருக்குது, அவங்களுக்கே ஆச்சரியம். கல் எரியுது, கல் விறகை போல எரிகின்றது. சிலைகளுடைய வாயிலிருந்து தீச்சுவாலைகள் வெளிவருகின்றன. முழுவதுமாக எரிஞ்சு சாம்பலான. இன்னைக்கு ஒரு விஷயத்தை பார்த்தேன், அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் அப்படியே எல்லா வீடுகளும் எரியப்பட்டிருக்கின்றது. ஆனால் எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதி கொடுக்கப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த வீடு மட்டும் தனியா சுத்தமா ஒண்ணு கூட எரியல, அப்படியே பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அவனுடைய கலாமுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். அப்படிப்பட்ட கண்ணியமான ஒரு மஜ்லிஸிலே நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய மாணவ சகாக்களும் எல்லோரும் அந்த பிள்ளைகளுக்கு மிகவும் நாம் கண்ணியம் செலுத்துவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கென்று ஒரு 5 கடமைகள் இருக்கின்றன. அந்த 5 கடமைகளை முக்கியமாக நாம் கருதி அதை பின்பற்ற வேண்டும். முதலாவதாக, குர்ஆனை சும்மா பார்த்து கொண்டிருந்தாலே இபாதத்துங்க, பார்த்து கொண்டிருந்தாலே இபாதத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வஸ்துக்களுக்கு சும்மா பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை கொடுக்கின்றார். முதலாவதாக
பரிவுடன் பாசத்துடன் அன்பான பார்வையோடு பார்த்தால் அல்லாஹ் தஆலா அதற்காக நன்மை எழுதுகிறார். ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையரை எவர் ஒருவர் பாசத்தோடு பார்க்கின்றாரோ அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவதாக காபத்துல்லாவுக்கு போய் அவர் தவாஃப் செய்யல, மற்ற உம்ராவுடைய காரியங்களை செய்யல, எதுவுமே செய்யல, சும்மா உட்கார்ந்து காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். மூன்றாவதாக குர்ஆன் ஷரீஃப். ஒருத்தவங்க குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியல, ஆனா ஓதணும்ன்ற ஆசை இருக்கு, அதை எடுத்து சும்மா அப்படியே மறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதற்கும் அல்லாஹ் தஆலா நன்மை கொடுக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அந்த குர்ஆன் ஷரீஃபை முழுமையாக நாம் ஓத வேண்டும். ஒரு வருடத்திலே ஒரு ஆண்டிலே குறைந்தது ஒரு 3 தௌராவது 3 முறையாவது அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதி முடிக்கணும். எத்தனை நபர்கள் சென்ற ரமலானிலே எடுத்து ஓதி இருப்பாங்க, அது 3 வச்சுட்டு இன்னும் எடுக்காம இருப்பாங்க. அதனுடைய ஹக்கு, அதனுடைய கடமை, அதை நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக அந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓதுகின்றோமானால் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் பகரமாக 10 நன்மைகளை கொடுக்கின்றான். லிக்குல்லி ஹர்ஃபின் 10 ஹஸனா. 10 நன்மை. ஒரு எழுத்து அலிஃப் லாம் மீம் அப்படின்னா ஒரு எழுத்து இல்ல, அது 3 எழுத்து. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. இந்த அலிஃப் லாம் மீம் என்று சொன்னாலே 30 நன்மை கிடைச்சது. ஒரு மாணவர், ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஒரு 2000 எழுத்து ஓதுறாரு. 2000 எழுத்து வாசகம் சொல்லல, அதனுடைய வார்த்தைகள் சொல்லல. 2000 எழுத்து குறைஞ்சது ஒரு 2-3 சபா ஓதுனார், நான் பக்கம் ஓதுனார்னா 2000 எழுத்து வந்து 2000 × 10 20,000 நன்மை கிடைத்தது. சர்வசாதாரணமாக நன்மைகள் கிடைக்கின்றது. ஒரு நாளைக்கு ஒரு நபர் 20,000 பாவத்தை செஞ்சிருக்க மாட்டார் இல்லையா? அப்போ பாவத்தை விட நன்மைகள் அதிகரித்து விடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பாக்கியமான ஒரு அருள்முறை தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அருள்முறையை முறையாக ஓத தெரிந்து கற்றுக்கொண்டு ஓத வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தீனியாத் மதரசாக்கள் முயற்சி செய்யும். பிள்ளைகள் ஓத ஆரம்பிக்கும் போது தஜ்வீதோட ஓதாது. ஏன்னா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை சொன்னா இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கும், நமக்கு தெரியாது. ஒரு ரேஷன் கடையில பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ அல்லது வெள்ள நிவாரண நிதியோ கொடுக்குறாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அங்க மணிக்கணக்கா நம்ம கியூல நிக்கிறோம். ஏன்னா அந்த 1000 ரூபாயோட மதிப்பு நம்முடைய மனசுல இருக்குது, அதனால அதுக்காக கியூல நிக்கிறோம். இந்த நன்மைகள் கிடைக்கின்றது என்றால் அதற்காக நமக்கு அதை உணர்வதில்லை, அதற்காக நாம் முயற்சி செய்வதில்லை, சிறு முயற்சி கூட நம்ம இடத்துல இல்லை. மறுமையில அல்லாஹ் தஆலா ஒரு சில நபர்களை ஆறாப்புல நிக்க வைப்பாங்க. அவங்களுக்கு நன்மையும் தீமையும் சமமா இருக்கு. ஒரே ஒரு நன்மை கிடைத்து அவங்க சொர்க்கம் போயிடலாம். அந்த ஒரு நன்மை யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு என்று மற்றவர்கள் ஏங்கி கொண்டிருப்பார்கள். அப்போ தன்னுடைய தந்தையை பார்ப்பான், தாயை பார்ப்பான், மனைவியை பார்ப்பான், பிள்ளைகளை பார்ப்பான். எல்லோரும் என்ன செய்வாங்க அந்த நேரத்துல? நப்சி நப்சி, எனக்கு வேணும் அந்த நன்மை, என்கிட்ட அவர் ஒரு நன்மை கேட்ட போறாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து விரண்டோடுவார். தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் தன்னுடைய தந்தையை பார்த்து விரண்டோடுவார்கள். தந்தைமார்கள் பிள்ளையை பார்த்து விரண்டோடுவாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அல்லாஹ் தஆலா அடுக்குறான் அப்படியே. அந்த நாளிலே மனிதன் ஓடுவான். மின் அபீஹி வ உம்மிஹி, தன்னுடைய தாயை விட்டும் தந்தையை விட்டும் தன்னுடைய சகோதரனை விட்டும் தன்னுடைய மனைவியை விட்டும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் விரண்டோடுவான். ஏன்? ஒரு நன்மை நம்ம கிட்ட பிடிக்க போறாங்க, வாங்கிட போறாங்க என்பதற்காக. அப்போ அந்த தெரியும் அந்த ஒரு நன்மையுடைய பலன் என்னன்னு. இப்ப நமக்கு ஒரு இடத்துக்கு 10 நிமிடம் கிடைக்குது, ஓதுங்க சொன்னா ஓத மாட்டோம். அதனால அதிகமாக குர்ஆன் ஷரீஃபை ஓதணும். அடுத்ததாக குர்ஆன் ஷரீஃபை நம்ம என்ன செய்யணும்னா சிந்திக்கணும். குர்ஆன் ஷரீஃபை சும்மா அந்த அரபியுடைய வாசகத்தை மட்டும் ஓதிட்டு போக கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்னென்ன சொல்றான், நமக்காக எதுக்காக இறக்கி வைக்கப்பட்டது அந்த குர்ஆன் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனை சிந்தித்ததால் தான் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலியும் பாபுஹா
கல்வி என்ற பட்டணமாக நாயகம் ஸல்லல்லாஹு இருக்கின்றார்கள் என்றால் அதனுடைய தலைவாசலாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஆன மதீனத்துல் இல்மி வ அலியுல் பாபுஹா என்றார். ஒரு முறை அலி ரலியல்லாஹுடைய காலகட்டத்திலே ஒரு பிரச்சனை வருது. உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டம். அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வருது. ஒரு நபருக்கு திருமணமாகி 6 மாசத்துல குழந்தை பெற்றெடுக்கிறார். 6 மாசத்துல குழந்தை பெற்றெடுக்கிறார். அப்போ கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது மனைவி மேல. எப்படி குழந்தை 6 மாசத்துல குழந்தை பெற்ற முடியும்? அப்ப திருமணத்துக்கு முன்னாடியே அந்த பெண் கர்ப்பமாக இருக்கின்றார். அதனாலதான் அந்த பெண் இவ்வளவு சீக்கிரம் குழந்தை பெற்றெடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை கலீஃபா உமர் ரலியல்லாஹு கிட்ட வருது. உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னா செஞ்சிச்சு பாக்குறாங்க. அவங்களுடைய அறிவு கட்ட பிரகாரம் சொல்றாங்க, ஆமா 6 மாசத்துல குழந்தை பெற்றெடுத்தாங்கன்னா அது இவனுடைய குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த பெண் தவறான முறையில் தான் அந்த குழந்தையை பெற்றெடுத்தா என்று தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த சமயத்துல அங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னவொடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மஷவரா கேட்கலாம்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அலியை கூப்பிடுறாங்க. அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்கறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல இந்த கணவனுக்கு பிறந்த குழந்தையா தான் இருக்கும் என்பதாக உறுதியா சொல்றாங்க. இது எதை வச்சு நீங்க தீர்ப்பு சொன்னீங்க என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்மணி கர்ப்பமாகி குழந்தை பெற்றெடுத்து அதற்கு பால் குடிப்பாட்டக்கூடிய காலம் முழுமையாக 30 மாதங்கள் என்பதாக சொல்கிறார். வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா. அவர்கள் கர்ப்பமாக இருப்பதும் குழந்தை பெற்றெடுத்து பால் குடிப்பாட்டுவதும் 30 மாதங்கள் என்பதாக சொல்றாங்க. ஆனா இன்னொரு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல் வாரிதாத்து யர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி. குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 வருடங்கள் முழுமையாக பால் குடிப்பாட்டணும், தாய்ப்பால் கொடுக்கணும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலேயே வேறொரு இடத்துல இந்த ஆயத்தை சொல்றாங்க. அப்ப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கர்ப்பமாக இருப்பதும் குழந்தை பெற்றெடுத்து பால் குடிப்பாட்டுவதும் 30 மாதங்கள் என்றால் அவன் தாய்ப்பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த 24 மாதங்களை கழிச்சுட்டா என்ன எத்தனை இருக்கும் மீதம்? 30 மாசத்துல 24 போனா 6 மாசம். 6 மாசத்துல குறைந்தபட்ச கர்ப்ப காலம் 6 மாதமாக இருக்கிறதுக்கு முழுமையான வாய்ப்பு இருப்பதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே இப்படி சொல்லியிருக்கான் என்பதாக தீர்ப்பு சொன்னாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லவ்லா அலியுன் லஹலக உமர். அலி மட்டும் இல்லை என்றால் நான் தவறான தீர்ப்பு சொல்லி இந்த உமர் ஹலாக் ஆகி இருப்பான் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லது. அந்த வகையில நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எத்தனை நபர்கள் இஸ்லாம் அல்லாத எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க இந்த குர்ஆனை சிந்திச்சு இஸ்லாத்துல வராங்க. ராபர்ட் கில்ஹாம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர், அவர் என்ன செஞ்சாரு, தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாக அவர் ஆராய்ச்சி செய்றார். அதாவது கணவன் மனைவியிடத்தில் உறவு கொண்டால் அந்த ஆணுடைய ரேகைகள் மனைவியுடைய அந்த கர்ம உறுப்பிலே எவ்வளவு காலங்கள் இருக்கும் என்பதாக அவர் என்ன செய்யறாரு, ஆராய்ச்சி செய்யறாரு. அந்த ஆராய்ச்சியுடைய முடிவாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்றாரு, ஒரு மனைவிடத்துல ஒரு கணவன் உறவு கொண்டால் குறைந்தபட்சம் ஆணுடைய ரேகைகள் 3 மாத காலங்கள் அழியாமல் இருக்கும் என்பதாக என்ன செய்யறாரு, அவருடைய அந்த ஆராய்ச்சியுடைய முடிவை சொல்றாரு. இதெல்லாம் முடிவு செஞ்ச பிறகு குர்ஆன் எடுத்து அவர் வாசிச்சு பார்க்கிறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன செஞ்சான், வல் முதல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ. கணவனால் தலாக் விடப்பட்ட பெண்கள் தங்களுடைய இத்தா காலத்தை 3 மாதங்களாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே விஞ்ஞானம்னா என்ன என்று தெரியாத அந்த காலத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான்னு சொன்னா இந்த அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் தான் உண்மையான வேதம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துல வந்ததாக வரலாறு. கண்ணியமிக்க அல்லாஹ் நேயர்களே, அந்த வகையில குர்ஆனை சிந்திக்கக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கணும். 3வது ஹக்கு. 4வதாக குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். நம்ம தீனியாத் மாஸ்டர்கள்ல என்ன சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு குர்ஆனை மனனம் செய்ய வைக்கிறாங்க. பார்ட் டைம் ஹிப்ஸ் என்று சொல்லக்கூடிய முறையில முக்கியமான யாசின் சூரா, தபாரக் சூரா, வாக்கியா சூரா இது போன்ற சூறாக்களை மனனம் செய்ய வைக்கின்றார்கள்.
அப்படி மனனம் செய்ய வைக்க வேண்டும். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மல்லைஸ ஃபீ ஜவ்ஃபிஹி ஷைஉன் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரீம். யாருடைய உள்ளத்தில ஒரு சிறிதளவு கூட குர்ஆனுடைய வாசகங்கள், ஆயத்துகள், சூறாக்கள் மனனம் இல்லையோ அந்த உள்ளம் பாழடைந்த வீட்டுக்கு சமம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த வகையில் என்ன செய்யணும்? குர்ஆனை மனனம் செய்யணும். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்து மறுமையில தருகின்றான். நரகத்திலிருந்து வாஜிபாக்கப்பட்ட, முடிவு செய்யப்பட்ட தன்னுடைய குடும்பத்தில் சேர்ந்த 10 நபர்களை நரகத்திலிருந்து மீட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய பெரிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா அந்த ஹாஃபிஸுக்கு கொடுக்கறான்னு சொன்னா, அந்த ஹாஃபிஸுடைய மகிமை அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய உயர்ந்ததாக இருக்கிறது இதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால குர்ஆனை அதிகமாக மனனம் செய்ய வேண்டும். 5வதாக குர்ஆனுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த குர்ஆன் இப்ப இந்த போன்ற மஜ்லிஸ் இருக்குது, குர்ஆனை தொடங்குற, குர்ஆனை முடிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கண்ணியப்படுத்துவதற்காக இவ்வளவு நபர்கள் என்ன செய்றாங்க? தங்களாலான உதவிகளை செஞ்சிருக்காங்க. எத்தனை நபர்கள் குர்ஆன் வாங்கி கொடுத்திருக்காங்க பிள்ளைகளுக்கு. அதே போல இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா, அந்த பொருளாதாரத்துக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கூரை வீட்டை கூட மாடி வீடாக ஆக்கி காட்டுவான். யாரெல்லாம் அந்த குர்ஆனுக்காக உழைக்கிறார்களோ, செலவு செய்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கூரை வீடுகளை கூட மாடி வீடுகளாக மாற்றி காட்டக்கூடிய பரக்கத் இந்த குர்ஆனுக்கு செலவு செய்வதில் இருக்கு. ஹஜ்ரத் ஷக்கைல் பல்கை ரஹ்மத்துல்லாஹ் பெரிய ஒரு ஞானி. அவங்க என்ன செய்றாங்க? அவங்க வீட்டுல அவங்களுக்கு மட்டும் தான் சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. 2 ரொட்டி இது மட்டும் தான் இருக்கு, எனக்கோ பெரிய பிள்ளைக்கோ யாருக்குமே சாப்பாடு இல்லை, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மனைவி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது அவங்க என்ன செய்றாங்க? சாப்பிட போற நேரத்துல ஒரு தாலிபுல் இல்ம் வர, ஒரு மாணவர் வர, ஓதக்கூடிய மாணவர் வந்தவங்க சாப்பிட்டியாவான்னு கேட்கிறாங்க. இல்லைன்னு சொன்ன உடனே அந்த 2 ரொட்டி அவர்கிட்ட கொடுத்து என்ன செய்றாங்க? சாப்பிட சொல்றாங்க. அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறாரு. அப்ப மனைவி என்ன செய்றாங்க? அவரை எப்பவுமே வந்து மனைவிமார்கள் என்னங்க உங்களுக்கு தான், எங்களுக்கே இல்லாம உங்களுக்கு தான் கொடுத்தோம், நீங்க போய் அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு. அப்ப சொன்னாரு ஷக்கல் பல்கை ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இல்ல குர்ஆனை ஓதக்கூடிய மாணவர்களை கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் தஆலா நம்மை கண்ணியப்படுத்துவான், நமக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய புறத்திலிருந்து அறியாத புறத்திலிருந்து ரிஸ்க் கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்தில் அந்த நாட்டுடைய அரசர் நினைக்கிறாரு, இரவு நேரத்தில் உலா வராரு, அவருக்கு தாகம் ஏற்படுது. இவங்க வீட்டுல வந்து ஷக்கல் பல்கை ரஹ்மத்துல்லாஹி அவங்க வீட்டுல வந்து என்ன செய்றாங்க? தண்ணி கேட்கறாங்க. தண்ணியை வந்து ஒரு அலுமினிய சொம்புல, அந்த சொம்பு வந்து அப்படி சொட்ட சொட்டையா ஆயிருக்கு, உடஞ்சிருக்கு, வளைஞ்சிருக்கு. அந்த சொம்பலை கொண்டு போய் அரசருக்கு தண்ணி கொடுக்கப்படுது. இவ்வளவு சிறப்புப்படுத்தக்கூடிய, கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த வீட்டுல இவ்வளவு ஏழ்மை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசர் அந்த சொம்பு நிறைய தங்க காசுகளை போட்டு அனுப்புனார். அப்பதான் சொன்னாங்க ஷக்கைக்கு பல்கை ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, தாலிபுல் இல்முக்கு அந்த குர்ஆனை ஓதக்கூடிய மாணவருக்கு 2 ரொட்டி கொடுத்ததுனால அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய வெகுமதியை கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? அதனால நம்ம எல்லாம் தாலிபுல் இல்முக்கு, குர்ஆனை ஓதக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமாக நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்வோமேனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வீட்டையும் நம்முடைய வருமானத்தையும் மிகவும் கண்ணியப்படுத்துவான், அதிகமாக பரக்கத் செய்வான் என்பதை புரிந்து கொண்டு இந்த மாணவர்களுக்காக, இந்த குர்ஆனுக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய, ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம மனதிற்கு தந்தருள்வானாக. இந்த கோட்டை இந்த வளாகத்துல பாத்தீங்கன்னா அதிகமா நல்ல முறையில சென்டர்கள் ஒவ்வொரு மாசாலையும் 200 பிள்ளைங்க 400 பிள்ளைங்களுக்கு மேல ஓதுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய சென்டர்ல இப்பதான் ஆரம்பிக்கப்பட்ட சென்டர். அந்த சென்டர்ல 400 நபர்கள் தான் தீனியாத்து மாஸ்டர்கள் இருக்காங்க. ஆனா இங்க வந்து 1800 பிள்ளைகளுக்கு மேல ஓதுறான்னு சொல்லும்போது மிகவும் சந்தோஷமான விஷயம். எனவே இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் நிறைந்த ஒரு மாஹல் நிறைந்த இந்த இடத்துல இன்னும் அதிகமாக பிள்ளைகளை இந்த மதரசாவில் சேர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது இடம் செல்கின்றேன். வாக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.